நான் ஏற்கனவே நம்ம சேனலில் 2026 யார் வின் பண்ணுவா ஏஐ கணிப்பு ஏஐ என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ChatGPT லைவாக நான் டைப் பண்ணி கேட்டேன். அதில் ChatGPT சொன்னது டிஎம்கே ஓரளவு வின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிஎம்கே வின் பண்ணோம், அடுத்தது ஏடிஎம்கே கொஞ்சம் சீட்டு வின் பண்ணுவாங்க, டிவிக்கே கொஞ்சம் சீட் வின் பண்ணுவாங்கன்னு ChatGPT சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே நடந்துச்சு நம்மளோட தமிழக தேர்தல். நான் அதையும் சொல்லியிருப்பேன், இந்த ஏஐ வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்கணும், ஆன்லைனில் என்னென்ன தகவல்கள் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் ஏஐ வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குன்னு சொன்னேன். இதில் வர்றது 100% உண்மை இல்லை, பொய்யா கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அது போலவே அது பொய்யா மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் டிவிக்கே வின் பண்ணிடுச்சு. டிவிகேவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் வின் பண்ணது ஒரு மிராக்கள் நடந்தது போல் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த 2026 தேர்தல் எனக்கு சில தகவல்களை சொல்லுது. இனிமேல் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த முறை முற்றிலுமாக மாறி போயிடுச்சு. பணத்தை வச்சு இனிமேல் யாராலும் வின் பண்ண முடியாது. நீங்கள் மக்களுக்கு உண்மையாக நல்லது செஞ்சால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது 100% உண்மையாயிடுச்சு. இன்னொன்று, ஜாதி மதத்தை காட்டி அரசியல் பண்ணுவாங்க. நாங்களாம் இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது போல் வழி வழியாக அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம். அந்த முறையும் கொஞ்சம் மாறி போயிருக்குது. இனிமேல் ஜாதி மதத்தை வச்சு மக்களை பிரித்து அதன் மூலமாக ஓட்டு வாங்குறதும் கஷ்டமாக போயிடுச்சு. இது 2வது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, இந்த ஊடகங்களை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்போது ஏதாவது ஆளுங்கட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மறைக்கிறதுக்கு மற்றவங்கள குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், இது போல் இந்த ஊடகங்களை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க செய்கிற தப்பை மறைப்பாங்க. மறைச்சி அவங்க நல்லது செய்கிறது போலவே காட்டுவாங்க. ஆனால் மக்கள் அதை பார்த்து ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துலேயே அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சால் கூட உங்களால் இனிமேல் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த 2026 தேர்தல் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதையே பேசுகிறாங்கன்னா, அதை பற்றி இன்னும் நிறைய சமூக வலைதளங்கள் இருக்குது. அதில் வந்து பல்வேறு மனிதர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் உண்மையாக தொடர்புடைய மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க டைரெக்டாக ஒரு ஃபோன் எடுத்து, இல்லை இது இப்படி கிடையாது, இதுதான் உண்மை அப்படிங்கிறது போல் எல்லா நரேட்டிவ்க்கும் பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுறாங்க. இதனால் அது காட்டு தீ போல் பரவிடுது. மக்களுக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. இப்போது இது போல் ஊடகங்களை வச்சு நீங்கள் நல்லது செஞ்சது போல் காட்டிக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதன் மூலமாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த அரசியலும் இங்கே தோற்று போயிடுது. 4வது மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போது அரசியல் தலைவர்கள்லாம் வின் பண்ணிடுறாங்க இல்லையா, வின் பண்ணிவிட்டு அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க, மந்திரி ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. அப்படி ஆகிட்டோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் ராஜா, இனிமேல் நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான ராஜாக்கள் மக்கள் தான் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அப்படி உண்மையான ராஜாக்கள் மக்கள் தான் அப்படிங்கிறத மறந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத 2026 தேர்தல் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்குது. இப்போது அரசியல் தலைவர்கள் தங்களை தாங்களே அப்டேட் பண்ணிக்கிற நேரம் ஆயிடுச்சு. அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது முதலமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு பதவி கிடைச்சோடனே அந்த பதவியை கொடுத்த மக்களை மறந்துடுறாங்க. இந்த பதவி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான பதவி, மக்களுக்கு சேவை செய்கிறத தவிர வேறு எதுக்கும் இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பணம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஊழல் எவ்வளோ பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் அநியாயம் பண்ணலாம், யார் நம்மளை தட்டி கேட்க முடியும், அதெல்லாம் நம்ம ஊடகங்களை வச்சு மறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பண போதையிலையும் அதிகார போதையிலையும் புகழ் போதையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க. அது மக்களுக்கு சேவை செய்கிற பதவி அப்படிங்கிறது அவங்களோட எண்ணத்திலிட்டு போயிடுது. அப்படி இது மக்களுக்கு சேவை செய்கிற பதவி அப்படின்னு மறந்த தலைவர்கள் எல்லாமே இந்த 2026 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு
சரியான பாடத்தை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க, எங்களை மறந்துக்கிட்டு மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகிறதா அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த 2026 தேர்தலோட முடிவுகள் எல்லாமே வந்திருக்குது. இதை தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா அந்த பதவியேற்பு விழாவிலேயே அந்த மேடையில் இருந்த சேர் எடுத்துகிட்டு போய் அவங்களே போட்டதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எம்எல்ஏஸுக்கெலாம் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நம்ம பதவி கிடச்சிச்சு, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க அப்படிங்கிறத அவரோட அந்த முதல் உரையிலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான பதவி மட்டும்தான். மக்கள் நம்ம நல்லா சேவை செய்வோம் அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பதவியை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் இது போல் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும், இதிலேட்டே அவங்களுக்கு இந்த பதவியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் உணர்கிறேன். இப்படி இந்த பதவி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான பதவி, நம்ம அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் நல்ல சேவைகளை செஞ்சீங்கன்னா தமிழக மக்கள் உங்களை என்னன்னைக்குமே கைவிட மாட்டாங்க. இறுதியாக இந்த 2026 தேர்தலில் உண்மையான வெற்றியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக யாராவது ஆட்சி செஞ்சிங்கன்னா உங்களோட ஆட்சி உடனடியாக அகற்றப்படும் அப்படின்னு ஒரே தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலோட உண்மையான வெற்றியாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான். இதை அரசியல் தலைவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஒவ்வொரு நகர்வையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்துட்டு செய்யுங்க. இல்லை இந்த மக்களுக்கு தெரியாமல் இதை போல் இந்த தப்பு பண்ணிவிட்டு இப்படி மறைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி நீங்கள் மாட்டிப்பீங்க. மக்கள் அதுக்கான தீர்ப்பை கண்டிப்பாக தேர்தல் நாளில் உங்களுக்கு கொடுப்பாங்க.